இறைமக்கள் இறை வார்த்தையின் வழியாக சுத்திகரிக்கப்பட்டு கழுவப்பட்டு நினைவூட்டப்பட்டு பிறகுதான் பலிப்பீடத்திற்கு வரணும் என்பதை திருச்சபை அவ்வளோ அழகாக நினைவுபடுத்துது. நம்மளை அடையாளத்தின் வழியாக நினைவுபடுத்துது. இதை என் நினைவாக செய்யுங்கள். ஒரு இனமழிய அதனுடைய நினைவு அழித்தால் போதும். நினைவுபடுத்தும் இடம்தான் திருப்பலி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, திருப்பலியில் என்னதான் நடக்குது அப்படின்ற கேள்விகள் நிறைய பொதுநிலையினருக்கு இருக்கலாம். நமக்கு வர ஒரு டவுட்டு, இந்த திருப்பலியில் என்ன நடக்குது, ஏன் இந்த திருப்பலிக்கு இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ், அன்றாடம் திருப்பலிக்கு போகணுமா, ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு போகணுமா, போகலன்னா என்ன நடக்க போகுது, எல்லா மத சடங்குகளிலும் எல்லா மதத்துக்கும் சடங்குகள் இருக்கே, அதை மாதிரி கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஒரு மத சடங்கு தானே இது அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இருக்கலாம். போப் பெனடிக்ட் 16 16ஆம் ஆசீர்வாதப்பர் நமக்கு இப்போ இருக்கிற போப்பினுடைய முந்தின போப், இந்த போப்பாண்டவர் நமக்கு அழகான ஒரு சென்டென்ஸ் இது வழியாக சொல்கிறார் பாருங்களேன். ரிச்சுவல்ஸ் ஷுட் ஹெல்ப் யூ டு கெட் இன் டு அன் எக்ஸ்பீரியன்ஸ். சடங்குகள் அனுபவங்களுக்கு காரணமாகணும். எஜுகேஷன் ஆஃப் யூக்கரிஸ்டிக் ஃபெய்த் capable of enabling the faithful to live personally what they celebrate. நம்ம ஒரு நற்கருணை வழிபாடு, அதனுடைய விசுவாசத்தை நாம் எவ்வளோக்கு எவ்வளோ போதிக்கிறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ கற்பிக்கிறோமோ, அதை கற்பிக்கும் பொழுது நம்பிக்கையாளர்களுக்கு அவர்கள் எதை கொண்டாடுகிறார்களோ அதை வாழ முடியும் அப்படின்றார். அதனால தான் இந்த போதனையினுடைய இந்த சீரீஸ், இந்த டாக் எடுக்கணும்னு ஆசைப்பட்டது. திருச்சபை நமக்கு திருவழிபாட்டு முறைகளை ஒழுங்குபடுத்தி தந்துள்ளது. எப்படி இதை கொண்டாடணும் அப்படின்றது திரு அவை நமக்கு ஒழுங்குபடுத்தி தந்துள்ளது. திருப்பலியும் ஒரு லிட்டர்ஜி தான். நான் உங்களுக்கு சொன்னேன், என்ன லிட்டர்ஜி? என் நினைவாக இதை செய்யுங்கள் அப்படின்னு அரேஸ். என் நினைவாக இதை செய்யுங்கள். திருப்பலியில் ஃபாதரும் அந்த திருக்கிண்ணத்தை உயர்த்தின பிறகு கடைசியில் முடிக்கிறது அப்படி தான் முடிப்பார். இதை என் நினைவாக செய்யுங்கள். இயேசு கிறிஸ்து சொன்ன அதே வார்த்தைகள். நல்லா கவனிச்சிங்கன்னா, இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை அப்படின்றது இன்று நடக்கிற ஒரு விஷயத்த சொல்கிறார். ப்ரெசன்ட், த வேர்ட் இஸ் ப்ரெசன்ட். இதை, இன்று நிகழ்வு காலம். இதை என் நினைவாக செய்யுங்கள். அது என்ன? பாஸ்ட். அது அப்போது ஒரு ப்ரெசண்ட்டும் பாஸ்ட்டும் ரெண்டுமே அதில் வருது. இதை என் நினைவாக செய்யுங்கள். ஒரு பாஸ்ட்டை கொண்டு வந்து ப்ரெசண்டில் கொண்டு வந்து வைங்க அப்படின்றார். முதல் நாள் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், ஆண்டவராக இறைவன் நமக்கு செய்த அனைத்து நல்ல செயல்கள், நன்மையின் செயல்கள், ஆசீர்வாதங்கள், த பிளெஸிங்ஸ், அதை நம்ம திருப்பலியில் மட்டும் இல்லை, எல்லா லிட்டர்ஜியிலும் இருக்குது. லிட்டர்ஜியில் நினைவு கூறுகிறோம். எவ்வாறு அதை நினைவு கூறுகிறோம்? இறை வார்த்தையின் வழியாக நினைவு கூறுகிறோம். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் செய்த எல்லா விஷயங்களையும் வச்சு அழகாக நினைவு கூறுவது தான். அதனால தான் நீங்கள் ஒரு கிறிஸ்தவ கத்தோலிக்க ஆலயம் சரியான கட்டமைப்பாக இருந்தால், கோயிலினுடைய இந்த பலிமுற்றத்தினுடைய நடுவில் இருக்கும். வாசக மேடை என்பது பலிப்பீடத்தோடு இணைந்து இருக்கக்கூடாது. அதே அந்த லெங்க்த்தில் இருக்கக்கூடாது. அந்த அதனுடைய அந்த ஏரியாவில் அதனுடைய பொசிஷனில் இருக்கக்கூடாது. மாறாக அதனுடைய வாசக மேடை, ஆம்போ அப்படின்னு சொல்கிறது, கொஞ்சம் கூட முன்னால் இருக்கணும். இறை மக்களுக்கும் இந்த பலிப்பீடத்துக்கும் சென்டரில் இருக்கணும். இறை மக்களுடைய தொடக்கம் அங்கே அப்படி இருந்ததுன்னா, பலிப்பீடம் இங்கே இருந்ததுன்னா, இதனுடைய கனெக்ஷன். இறை மக்கள் ஃபஸ்ட்டு எங்கே வராங்க தெரியுமா? இறை வார்த்தை கிட்ட தான் வராங்க. இறை மக்கள் இறை வார்த்தையின் வழியாக சுத்திகரிக்கப்பட்டு கழுவப்பட்டு நினைவூட்டப்பட்டு பிறகுதான் பலிப்பீடத்திற்கு வரணும் என்பதை திருச்சபை அவ்வளோ அழகாக நினைவுபடுத்துது. நம்மளை அடையாளத்தின் வழியாக நினைவுபடுத்துது. இதை என் நினைவாக செய்யுங்கள். நீங்கள் திருப்பலிக்கு வந்துட்டீங்க, திருப்பலியினுடைய அந்த வாசகங்கள் உங்களுக்கு நினைவுகளை தருகிறது. ஸோ ஃபஸ்ட்டு நடக்கிறது அந்த வாசகங்கள் தான் நடக்குது. அந்த வாசகங்களுக்கு பிறகு தான் பலிப்பீடத்தில் லிட்டர்ஜி ஆஃப் யூக்கரிஸ்டிக் நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு லிட்டர்ஜி ஆஃப் வேர்டை வைக்க காரணம் தான் நினைவுபடுத்த, ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைவுபடுத்த.
ஏன்னா அழகாக இயேசு சொல்கிறார் பாருங்க, அதை இதை என் நினைவாக செய்யுங்கள். இன்று திரு அவை அதை எடுத்து திருப்பலியில் ரொம்ப அழகாக திரும்பவும் அந்த வார்த்தையை நினைவுபடுத்துது, இயேசு கிறிஸ்துவனுடைய நினைவு. ஸோ தி ஆம்பு ஷுட் பி இன் a little friend between the people and the altar. அங்கே தான் ஆம்பு இருக்கணும், அதனுடைய சரியான இடம் அங்கே தான். இதனுடைய அதே பொசிஷனில் இருக்கக்கூடாது. மிலான் ஹியூபிள் அப்படின்றவர் அவர் சொல்லுவார், இன்று என்பது பழையதனுடைய நினைவு, புதியதின் எதிர்பார்ப்பு. இதை என் நினைவாக செய்யுங்கள்னு சொல்லும் பொழுது 2 விஷயம் அதில் இருக்குது. பழச ஞாபகப்படுத்துங்க, இன்னைக்கு இருக்கிற இடத்துல ஞாபகப்படுத்துங்க, புதுசனுடைய எதிர்பார்ப்பு அங்கே இருக்குது. ஸோ பாஸ்ட், ப்ரெசண்ட், ஃப்யூச்சர் இது எல்லாமே உட்கொள்வது தான் திருப்பலி என்பது. அது ஒரு வரலாற்று நிபுணர் இவர் மிலான் ஹியூபிள் அவர் சொல்வது. இந்த மிலான் ஹியூபிள் சொல்கிற ஒரு சென்டென்ஸ், ஒரு இனத்தை அழிக்க முதலில் அந்த மக்களின் நினைவுகளை அழித்தால் போதும். ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? The first step in liquidating a people is to erase its memory. ஒரு இனத்தை அழிக்க அதனுடைய நினைவை அழித்தால் போதுன்றார் இந்த மிலான் ஹியூபிள். கரெக்ட் தானே? என்னைக்கு நமக்கு அந்த நினைவு அழியுதோ, என்னைக்கு நான் யாருன்ற நினைவு அழியுதோ, இன்னைக்கு தானே ஒருத்தன் பாவம் செய்வான். என்று நான் ஒரு குருவானவர் என்ற நினைவு எனக்கு அழியுதோ, நான் பாவம் செய்வேன். என்று நான் ஒரு அருட்சகோதரி என்ற நினைவு எனக்கு அழியுதோ, அன்னைக்கு நான் பாவம் செய்வேன். என்னைக்கு நான் ஒரு கணவன் என்ற நினைவு எனக்கு அழியுதோ, இந்த மெமரி எனக்கு அழியுதோ, நான் பாவம் செய்வேன். என்று ஒரு மனைவி என்ற நினைவு எனக்கு அழியுதோ, என்று நான் ஒரு மகன் என்ற ஒரு மகள் என்ற நினைப்பு, அந்த நினைப்பு எப்போ போகுதோ, என்னைக்கு நான் ஒரு போலீஸ் அப்படின்ற நினைப்பு போகுதோ, அப்போ தான் போலீஸே லஞ்சம் வாங்குவாங்க. என்னைக்கு நான் ஒரு அரசாங்க அதிகாரி அப்படின்ற ஒரு நினைப்பு போகுதோ, அப்போ தான் அதிகாரம் செய்வாங்க, அடக்கம் முயற்சி செய்வாங்க. என்னைக்கு நான் என்னையே நான் மறக்கிறேனோ, என்னைக்கு நான் அது என்னுடைய நினைவு அழியுதோ, நான் அழிஞ்சேன். அப்படின்னா நினச்சி பாருங்கள், ஒரு இனம் அழிய காரணம் அதனுடைய நினைவை அழித்தால் போதும். ரொம்ப கரெக்டாக சொன்னார். ஆனால் இன்றைக்கும் அந்த திருப்பலி பாருங்கள், நம்ம அழியாமல் அந்த நினைவை வச்சுருக்கிறோம். அதனால தான் இன்றைக்கும் அந்த திரு அவை முன்னால் போக காரணம், ஆண்டவர் செய்த நன்மைகளை மறவாமல் இருக்கிற அழகான ஒரு இடம் தான் இந்த லிட்டர்ஜிஸ். நம்மளுடைய அனைத்து அருளடையாளங்களும், இந்த சாக்ரமெண்ட்ஸ், அனைத்து விதமான இந்த திருவழிபாட்டு முறைகள், இதெல்லாம் பாருங்கள் ஆண்டவர் செய்ததை நினைவூட்டும் பொழுது நம்ம ஆண்டவருக்கு எதிராக யோசிக்கவே மாட்டோம். இவ்வளோ நன்மைகள் செய்தவர், நல்லவர், எனக்கு மட்டும் எப்படி தீமை செய்வார்? கண்டிப்பாக யோசிக்க மாட்டோம். அப்போ இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு தீமை செஞ்சுட்டாரு, என்னை கொடுமை பண்ணிட்டாரு, என்னை அழிச்சிட்டாரு, என்னை பழி வாங்கிட்டார் இப்படி நம்ம நினைக்கிறோன்னா, நமக்கு நம்மளுடைய ஆண்டவர் யாருன்னே தெரியல. நம்மளுடைய நினைவுகளும் சரியில்லை, நம்மளுடைய அறிவுகளும் சரியில்லை. ஒரு இனம் அழிய அதனுடைய நினைவை அழித்தால் போதும். நினைவுபடுத்தும் இடம்தான் திருப்பலி. அழியாமல் இருக்க திருப்பலியில் பங்கெடுப்போம், திருப்பலியில் உணர்வோடு பங்கெடுப்போம், திருப்பலியில் தொடக்க முதலே பங்கெடுப்போம். அழியாமல் இருக்க நீயும் உன்னுடைய குடும்பமும் அழியாமல் இருக்க நினைவுகளில் கடந்து செல். உன்னை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய நினைவில் கடந்து செல். எல்லாம் வல்ல இறைவன் உன்னை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.